ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தவாவில் ஒரு 2 ஸ்பூன்னு எண்ணெய் விட்டுருக்கேன், 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் சீரகம், மிளகு, பின்ன கடுகு போட்டிருக்கேன். இதில் ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக பதுங்கி வந்தாக்கா போதும். இப்போ இதுக்கு தேவையான இந்து உப்பு சேர்த்துறேன். இப்போ நான் அவலை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அத்தை இதில் சேர்த்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவலை போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. உப்பு போட்டிருக்கு, எல்லாம் போட்டிருக்கு. இப்போ நான் பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கேன். அது 1 கப்பு. இப்போ அவல் 1:2 போட்டுக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அவல் ஒன்றுனாக்கா இது பருப்பு பாதி, அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் மல்லி செடி போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே அரிசி போட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக குயிக்காக ஒரு 2 நிமிஷத்தில் ஆயிடுற மாதிரி ஒரு அவல் பொங்கல், சாம்பார் அண்ட் சட்னி. வடை சுட்டிருந்தால் வடை வச்சுக்கலாம். நான் வடை சுடலை. இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக அவல் பொங்கல், சாம்பார், சட்னி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல் டு ஆல் சேனல். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.